மேஜிக் தீபம் பார்க்கலாமா? இந்த ஜலதீபம் தாங்க நம்ம வீடியோ பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாப் வீடியோஸில் இந்த ஜலதீபம் வீடியோவும் ஒன்றுனே சொல்லலாம். எல்லாரும் விரும்பி பார்த்த ஒரு வீடியோன்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக கண்ணை கவரும் வகையில் பார்க்குறதுக்கே அழகான இருக்கே, இந்த தீபம்லாம் எப்படி ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு தீபம்னா இந்த ஜலதீபம் தான். ஆத்மார்த்தமாக நம்மளோட மனசை கவரக்கூடிய ஒரு தீபம்னாலுமே இந்த ஜலதீபம் தான். இந்த ஜலதீபத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம்ங்க. ரொம்ப அழகாக இருக்கும். மேஜிக் விளக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த மேஜிக் விளக்கான்னு கேட்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இந்த மேஜிக் விளக்கோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மேஜிக் திரி தான். பஞ்சு திரி போட்டு ஏற்றலாமா இல்லை இந்த விளக்கில் தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டவங்களுக்காகவும் நிறைய டீட்டெயில் ஷார்ட் வீடியோஸ்லேயும் கொடுத்துருக்கேன், லாங் வீடியோஸ்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த மேஜிக் திரியை பற்றி பார்த்துடலாம். கண்ணாடி டம்ளரில் நான் சொன்ன அளவுகளில் தண்ணியும் எண்ணெயும் சேர்த்துட்டு மேலாப்பில் இந்த மிதக்கும் திரி, இந்த ஃப்ளோட்டிங் மேஜிக் திரியை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக எரியும் பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக எரியும். அடிப்பக்கமாக வெறும் அந்த அட்டை பகுதி வர மாதிரி வச்சுக்கணும். மேல் பக்கமாக இந்த அலுமினியம் ஃபாயில் கலந்த அந்த பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த திரி எரியாமல் நல்லா ரொம்ப நேரத்துக்கு அழகாக எரியும். இந்த மேஜிக் திரியில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னா திரி தானாக அணைஞ்சிரும், கறி பிடிக்கிற வேலையும் இருக்காது. வரக்கூடிய வரமகாலட்சுமி விரதத்திற்கு இந்த ஒரே ஒரு ஜலதீபத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். வரக்கூடிய கண்கள் அம்பால மட்டும் கிடையாது, இந்த ஜலதீபத்தை விட்டு அங்கிட்டு இங்கிட்டு அசையாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளோட்டிங் விக்ஸ் டேக் ப்ராடக்டில் கொடுத்துருக்கேன். வீடியோவோட கார்னரில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.